இப்போ கூட்டம் நெருக்கி இருக்கின்றது. 2 பேர் சீட்டில் மட்டும் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அருகில் இருக்கின்ற பாட்டி உங்க மேல டிங்கி டிங்கி இடித்து கொண்டிருக்கின்றார்கள். நீ என்ன செய்கின்றாய்? பாட்டிக்கு இடம் கொடுக்கின்றாய். எப்படி? நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள், பாட்டிக்கு இடம் கொடுத்து பாட்டியை உட்கார வைக்கிறீர்கள். இனி அப்போ கூட்டம் அதே மாதிரி தானே இருக்கு. நீ பாட்டி மேலே போய் டிங்கி டிங்கின்னு இடிக்கின்றாய். அப்படி இடிக்கிற சமயத்தில் பாட்டி உங்களை பார்த்து, பாப்பா இடிக்காது, கொஞ்சம் தள்ளி நில்லு. உனக்கு கோபம் வருமா? வரும். வந்தது சரியா தப்பா? தவறு. எனக்கு கோபம் வரக்கூடாது. அப்படி கோபப்பட்டேன் என்றால் நான் அட்ஜஸ்ட் செய்தேன் ஒழிய நான் புரிந்து கொண்டதில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்கிற சமயத்தில் அங்கே தியாகங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, இதெல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளும் தன்மையில் கடந்து வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அது இல்லை. வேதனை இருக்காது, கண்ணீர் இருக்காது, சௌகரியம், சுயநலம் அதுதான் கடந்து வரும். உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? புரிந்து கொண்டு வாழ்கின்றாயா? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கின்றாயா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தவர் தான் இவர். நம் பிணிகளை அவர் தாங்கிக் கொள்கின்றார். என்ன காரணங்கள்? என்னால் சுமக்க முடியாது, என்னால் அந்த பாரத்தை தாங்க முடியாது, தெய்வத்தால் முடியும். தெய்வம் பார்த்தா இடமகனே இதுவும் முடியாது, நான் தாங்கிக் கொள்கின்றேன். அந்த வேதனையை நான் தாங்கிக் கொள்கின்றேன், இந்த அவமானத்தை நான் தாங்கிக் கொள்கின்றேன். நான் பட வேண்டிய வேதனைகள், அவமானங்கள் அத்தனையும் தெய்வம் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அது ஏமாந்த தன்மை அல்ல, அன்பின் வெளிப்பாடு.